பட்டப்பகலில் ஏடிஎம் வாசலில் துப்பாக்கிச்சூடு நடத்தி ஏடிஎம் மிஷினில் நிரப்ப வைக்கப்பட்ட பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பிதார் நகரின் சிவாஜி சவுக்கில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரத்திற்கு பணம் நிரப்புவதற்காக காலை 10:30 மணி அளவில் சிஎம்எஸ் ஏஜென்சி ஊழியர்களான கிரி வெங்கடேஷ் மற்றும் சிவக்குமார் ஆகிய இருவரும் ஏடிஎம் வாசலில் வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். அப்போது கையில் துப்பாக்கி ஏந்திய கிரி வெங்கடேஷும் சிவக்குமாரும் பணப்பெட்டியை ஏடிஎம் மிஷினில் வைப்பதற்காக எடுத்தபோது பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் சிஎம்எஸ் ஊழியர்கள் மீது மிளகாய் பொடியை தூவியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் கண்ணை துடைத்த வேளையில் மர்ம நபர்கள் இருவரையும் துப்பாக்கியால் 6 முறை சுட்டதாக கூறப்படுகிறது. கிரி வெங்கடேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மர்ம நபர்கள் இருவரும் பணம் இருந்த பெட்டியை தூக்கிக் கொண்டு பைக்கில் தப்பிக்க முயன்றனர். அப்போது கொள்ளையன் பெட்டியோடு கீழே விழுந்ததில் பணம் சிதறி உள்ளது. இதனை பார்த்த பொதுமக்கள் சிலர் கல்லை எறிந்து தாக்க முயன்றுள்ளனர். உடனே கொள்ளையர்கள் அவசரமாக பணத்தை பெட்டியில் அள்ளி போட்டு தப்பித்து சென்றுள்ளனர். 2 கொள்ளையர்களில் ஒருவர் ஹெல்மெட் அணிந்திருந்ததும் மற்றொரு நபர் தொப்பி முகக்கவசம் அணிந்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. பீதார் போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து தப்பிச் சென்ற கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சிவக்குமார் பிதார் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரும் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்துள்ளார். 2 ஊழியர்களை சுட்டு கொன்றுவிட்டு பட்டப்பகலில் கொள்ளையர்கள் பணத்தை எடுத்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.